அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, யாரெல்லாம் சரிங்களா 35 வயதிற்கு மேலேயும் 45 வயதிற்கு மேலேயும் 55 வயதிற்கு மேலேயும் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருமே வங்கி கணக்கு உள்ள அனைவருக்குமே 50,000 வரை சரிங்களா அவர்களுடைய வங்கி கணக்குல நேரடியாகவே செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அரசாங்க ஊழியர்களாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா தனியார் ஊழியர்களாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க நார்மலா இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசனா இருக்கீங்கனாலும் உங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை சரிங்களா உங்களுடைய வங்கி கணக்குல நேரடியாகவே செலுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த மாதத்திலிருந்து எந்த தேதியிலிருந்து யார் யாருக்கு நேரடியாகவே செலுத்தப்படும், அதற்கான முக்கியமான அறிவிப்புகளை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ முழுக்க தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இதற்கு நம்ம எங்கே விண்ணப்பிக்கணும், என்ன பண்ணணும், இதற்கான ப்ராசஸ் என்ன, எல்லா அப்டேட்டுமே தெளிவாக துல்லியமாக இந்த ஒரு வீடியோ முழுக்க இருக்க போகுதுங்க சரிங்களா. ஸோ வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்ஸ் என்ன ஏதுன்றதை துல்லியமாகவே தெரிஞ்சுக்கலாம். இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு வங்கி கணக்கு ஊழியர்களுக்கும் 50,000 வரை அரசு வெளியிட்ட பல லட்ச ஊழியர்களுக்கு, தனியார் ஊழியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு மற்றும் இந்தியன் குடிமகனாகிய உங்களுக்கும் இந்த அறிவிப்புகள் இந்த 50,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதற்கான அப்டேட் தெளிவாக பார்க்கலாம். இந்த விதிகளில் ஒன்றுதான் 50,000 வரை பலன் தரும் திட்டம் புதிய விதிமுறைகளில் அமல்படுத்தப்பட்டிருக்குங்க. இந்த விதி முதல் ஒரு அரசு ஊழியர் இல்லை தனியார் ஊழியர் இல்லை இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய அனைத்து வங்கி கணக்கு உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் 50,000 வரை நேரடி பலன் பெற முடியும். ஆனால் சில நிபந்தனைகள் உள்ளன, சில கட்டளைகள் இருக்குங்க. இந்த திட்டம் பல நிபந்தனைகளை நிபந்தனை என்பதை இங்கே பார்க்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த பணம் உறுதியா கிடைக்கும் அப்படின்றத உறுதி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அனைத்து பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கும் வேலை மாறிய பிறகும் அதையே இபிஎஃப் கணக்கில் தொடர்ந்து பங்களித்து அறிவுறுத்துகிறார்களோ, தொடர்ந்து 20 வருடங்களுக்கு மேல வங்கி கணக்கு ஒரே வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த லைஃப் ஆஃப் இன்கம் பலன்களை பெற அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆனது 20 ஆண்டுகள் தங்களது இபிஎஃப் கணக்கில் தொடர்ந்து பங்களித்து வரும் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கும் இந்த ராயல்டி இன்கம் நன்மை நீடிக்க பரிந்துரைத்தது. இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு மிக பங்கு வகிக்கிறதுங்க. ஸோ 20 ஆண்டுகளாக வழக்கமாக பங்களிப்புகளை செய்த சந்தாரர்களுக்கு 50,000 கூடுதல் பலனை பெறுவாங்க அப்படின்னு உறுதி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பலன்கள் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, அதற்கு ஏற்ற மாதிரி இந்த தொகை வரவு வைக்கப்படும் அப்படின்னு உறுதி பண்ணியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்க ராயல்டி இன்கம் லைஃப் நன்மைகளின் கீழ் 5,000 அடிப்படை சம்பளம் வாங்குபவர்களுக்கு 30,000 வரை பலனை பெறுவாங்க. அவர்களுக்கு 30,000 வரை வங்கி கணக்கில் நேரடியாகவே செலுத்தப்படும். அடிப்படை சம்பளம் 5,001 முதல் வாங்கக்கூடிய சம்பளதாரர்களுக்கு 10,000 வரை 40,000 வரை பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 10,000த்திற்கு மேல சம்பளம் வாங்கக்கூடிய ஊழியர்களுக்கு 50,000 வரை இந்த உதவித்தொகை வரவு வைக்கப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு நமக்கு வரவேற்புத்தக்க விஷயமா பார்க்கப்படுதுங்க. ஸோ அதே போல இந்த திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட 7 லட்சம் பேருக்கும் அதிகமானோர் சந்தோஷம் அடையும் வகையில இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்குங்க. இந்த திட்டம் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. புதிய விதிமுறைகள் என்னன்னா 1995 சரிங்களா 1995ஆம் ஆண்டுல ஊழியர் ஓய்வூதிய திட்டத்துல இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்குங்க. ஸோ திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. 6 மாதங்களுக்கும் குறைவான சேவையில் உள்ள ஊழியர்களுக்கு வித்ட்ராவல் பெனிஃபிட்ஸ் உடனடியாகவே கிடைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலம் இதனால கிட்டத்தட்ட 7 லட்சம் பேருக்கும் அதிகமானோர் சந்தோஷம் அடையும் வகையில தான் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்குங்க.
ஸோ இந்த திட்டம் எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. குறிப்பா வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய 35 வயசுலேருந்து 55, 60 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய வங்கி கணக்கு ஊழியர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணீங்கன்னா அவர்களுக்கும் பயனுள்ளதா இருக்குங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.